அதுபோல ஒருவனை தீயவன் என்று நாங்கள் இனம் காணுகிறோம் என்றால் அவனிடம் நல்ல குணங்களை விட தீய குணம் அதிகரித்து நிற்கிறது என்றுதான் பொருள். தனித்த நல்ல குணம் உள்ளவன் என்றோ தனித்த தீய குணம் உள்ளவன் என்றோ உலகத்திலே ஒருவன் இல்லை. அது இயற்கையினுடைய அமைப்பு. எந்த ஒன்றிலும் நன்மை தீமை கலந்திருக்கிறது. அதனாலே தான் திருவள்ளுவர் குற்றங்களுள் கடுமையான குற்றமாக புறனில் விளைதல் என்ற குற்றத்தை சுட்டிக்காட்டி, இதை செய்து விடாதே, இது ஒரு மாபெரும் தவறு, குற்றங்களுக்குள்ளே கொலை போன்ற பெருங்குற்றங்கள் எல்லாம் இருக்க திருவள்ளுவர் ஏன் இல்லை புறனில் விளைதலை சொல்லுகிறார் என்றால் அதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. சொல்ல வந்த இடம் இல்லறவியல். இல்லறத்திலே ஒரு ஒப்பந்தம், சமுதாய ஒப்பந்தம் தான் நாம் செய்து கொள்கிற திருமணம். இதை போய் குலைத்து விடாதே. அந்த குற்றத்தை பெருங்குற்றமாக சொன்ன திருவள்ளுவன் அடுத்த அதிகாரத்திலே அதை மன்னிக்கவும் பழகு என்கிறார். என்ன செய்வது? ஒருவன் தெரியாமல் செய்து விட்டான், அவனை மன்னி. அதனால்தான் ராமன் நின்று போய் போர்க்கு நாளை வா என்று கம்பன் அப்படியே வள்ளுவனை பிரதிமைப்படுத்தி ராமனை படைத்து காட்டுகிறான். அதற்கு பிறகு இவன் இவ்வளவு தூரம் பெருந்தன்மையாக ஒருவன் இருக்கிறான் என்று தெரிந்தவுடன் சமுதாயம் அவனையே உற்று நோக்கும். நான் எப்பொழுதும் சொல்வதுண்டு, சமுதாய வாழ்க்கை வாழ தலைப்படுகிறவர்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு புத்திமதி. ஏனென்றால் இப்போ எல்லாருக்கும் அதில் ஒரு ஆசை இருக்கிறது. நான் கம்பன் கழக தலைவர், இவர் தமிழ்ச்சங்க தலைவர், அவர் பொருளாளர், இப்படி ஒரு பதவி சொல்றதிலே எங்கள் எல்லாருக்கும் விருப்பம் உண்டு. அதை யாரும் இல்லை என்று சொல்லாதீர்கள். எல்லாருக்கும் ஆசை இருக்கிறது. ஆனால் நான் சொல்லுகிற ஒன்று, அப்படி சமுதாய மனிதனாக ஒரு அங்கத்தினனாக ஏதாவது ஒரு சபையிலே ஒரு தொண்டு நிறுவனத்திலே நீ உன்னை அடையாளப்படுத்துகிறாய் என்றால் அதற்கு நீ சில தியாகங்கள் செய்தே ஆக வேண்டும். பயன்பாடுகளை எல்லாம் சமுதாயத்திடமிருந்து பெற்றுக்கொண்டு பிழைகள் வருகிற பொழுது இது என் தனி மனித வாழ்க்கை, இதை நீங்கள் கேள்வி கேட்க முடியாது என்று சொல்லுகிற உரிமை யாருக்கும் இல்லை. இதை நான் தமிழ்நாட்டிலேயே அவர்கள் அரசியல்வாதிகள் இருந்த கூட்டத்திலேயே சொல்லி இருக்கிறேன். நான் ஒரு இலக்கிய அமைப்பினுடைய உறுப்பினன் என்ற அளவிலே இந்த சமுதாயம் எனக்கு எத்தனை கௌரவத்தை தருகிறது. பெரும் கூட்டம் வரிசையிலே நிற்கக்கூடிய ஒரு சபையிலே உணவுக்காக பல பேர் நிற்கிறார்கள். நான் போனால் என்னை கூப்பிட்டு நீங்க இங்க வாங்க முன்னுக்கு வந்து சாப்பிடும்போது ஒரு தட்டு தூக்கி எனக்கு தருகிறார். மனம் ரொம்ப மகிழ்கிறது. இந்த கௌரவத்தை சமூகம் நான் தருகிற பொழுது ஏற்றுக்கொள்கிற நான், சமூகம் என்னை கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். நீ இது என் தனி வாழ்க்கை கேளாதே என்று சொல்லுகிற உரிமை யாருக்கும் இல்லை. ஆகவே சமுதாய வாழ்க்கை என்பது லேசான காரியம் அல்ல. சமுதாய வாழ்க்கைக்குள்ளே நீ வந்துவிட்டாலே கவனிக்கப்படுகிறாய். கனி ஜெயராஜாக இருந்தவனை எவருக்கும் தெரியாது. கழக உறுப்பினன் அல்லது கம்பன் கழக உறுப்பினன் அல்லது தமிழ்ச்சங்க உறுப்பினன் அல்லது இந்து மாமன்ற உறுப்பினன் என்று வருகிற பொழுது உலகம் உன்னை கவனிக்கிறது. கவனிக்கிற பொழுது அந்த உலகத்தை திருப்திப்படுத்துகிற வண்ணம் நீ வாழ்ந்தே ஆக வேண்டும். அந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால் வேறு ஒன்றும் இல்லை. மனம், மொழி, மெய் மூன்றாலும் விளைகிற செயல்கள் சுத்தமானதாக இருக்க வேண்டும். மனதிலே நல்லதை நினை, வார்த்தையிலே நல்லவற்றை பேசு. வார்த்தையிலே 4 குற்றங்கள் வரும், அதுல 2 குற்றங்கள் நேற்று சொன்னேன், மற்றொரு சந்தர்ப்பம் வருகிற பொழுது மற்றது சொல்றேன். 4 குற்றங்களையும் திருவள்ளுவர் கண்டிக்கிறார். ஆகவே மனதை தூய்மையானவனாக வைத்துக்கொள். மனம் தூய்மையானால் வாக்கு தன்பாட்டிலே தூய்மையாக வரும். ஏனென்றால் நெஞ்சில் உள்ளதுதான் வாய் வந்து சேரும், அது தவிர்க்க முடியாது. ஒரு சாமியார் என்று சொல்லப்படாது, ஒரு முயல்வார். நான் நேற்று சொன்னேனே, ஒரு துறவு நோக்கி முயற்சியிலே இருந்த ஒருவர் எல்லாம் துறந்து விட்டார். பற்றுக்கள் முதலியவை எல்லாம் துறந்து விட்டு அன்றாடம் பிச்சை எடுத்து உண்பதையே வழக்கமாக வைத்துக் கொண்டிருந்தார். அவருக்கு இறைவன் சிவனிலே நம்பிக்கை உள்ளவர். அப்போ ஒரு வீட்டு வாசல்ல போய் அம்மா பிச்சை என்று அவர் கேட்க மாட்டார், சிவாய நம என்பார். அவ்வளவுதான். அந்த சத்தம் கேட்டவுடனே அந்த வீட்டில் இருக்கிற பெண்களோ யாரோ உணவு கொண்டு வந்து போடுவார்கள். அந்த சிவாய நம சத்தம் கேட்டவுடனே அதை வாங்கி சாப்பிடுவார். இது இவருக்கு ஒரு வழக்கம். அந்த ஊரில் இவருக்கு ஒரு சாமியார் என்று ஒரு பெயர் இருந்தது. ஒரு நாள் இவர் அப்படி சிவாய நம என்று சொல்லி பிச்சை வாங்கி கொண்டு வருகிறார். ஒரு வீட்டு வாசல்லே வந்து சிவாய நம என்றார். திண்ணையிலே ஒரு குழந்தை படுத்திருந்தது, சின்ன குழந்தை. தாய் கிடத்தி விட்டு உள்ளே போயிருந்தாள். அந்த குழந்தையினுடைய கையிலே ஒரு வெள்ளி செம்பு. சாமியாருக்கு வீட்டில் தண்ணி குடிக்கிறதுக்கு மடத்துல ஒரு பாத்திரமும் இல்லை. இங்கே வெள்ளிச்சம்பு, இங்கே பாத்திரம் இல்லை, இங்கே வெள்ளிச்சம்பு. இதுதானே நம்ம பழுதாக்குற சூழல். சாமியார் சுற்றுமுற்றும் பார்த்தார், வீட்டில் ஒருத்தரும் இல்லை, இருக்கிறது கை குழந்தை, வெள்ளிச்செம்பு அனாதையா கிடக்கிறது. அனாதைகளுக்கு உதவி செய்ய வேண்டாமா? செம்பை தூக்கி தன் பையிலே வைத்துக் கொண்டார். விறுவிறென்று போய்விட்டார். இரவு முழுவதும் சாமியாருக்கு தூக்கமில்லை. நான் இப்போ சொல்றேன் பாருங்க,
பொய் களவில்லாம சீரிக்கிறத போல நிம்மதி வேறொன்றும் இல்லை. இல்லாட்டி ரொம்ப